ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு டுடே ஒன் ஷாட் கான்ட்ராக்ட் மேரேஜ். இந்த ஒன் ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சில பேர் ஜி குக் கேட்குறீங்க. ஐ எம் ரியலி சாரி. ஜி குக் என்னோடய சேனலில் நான் போட மாட்டேன். ஒன்லி டேக் குக். டே இருக்கிற இடத்துல என்னால் ஜிமினாவை வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரிடா. நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட ஜி குக் போடுங்க அக்கான்னு. ஐ எம் ரியலி சாரி. என்னோடய சேனல் ஃபுல் ஆஃப் டே குக் மட்டும்தான். நீங்கள் வேறு ஏதாவது ஷிப்பிங் கூட கேளுங்க, ஆனால் இது என்னால் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. ரெக்வஸ்ட் கேட்ட செல்லக்குட்டி, ஐ எம் ரியலி சாரிடா. நீ டே குக்கில் கூட கேட்டுக்கோ, நான் கன்ஃபார்ம் அதுக்கு நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் இப்போ ஜேகேவை தான் காட்டுறாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லோரும் குடிச்சிட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே அப்படி கேட்டுட்ருக்கா. இப்போ அங்கே ஆப்போசிட்லேருந்து ஏய் மச்சான், மஜ்ஜா பண்ணலாம் பாட்ட அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் மரியாதை, சரியா? ஓ வேலை ஏதோ அதை பாரு. போய் பார்ட்டி பண்ணுறேன்னா பார்ட்டி வேலையை மட்டும் பார்க்கணும். என்னையெல்லாம் இந்த பார்ட்டிக்கெலாம் இழுக்கவே இழுக்காது, சரியா? எனக்கும் இந்த பார்ட்டிக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அங்கே ஆப்போசிட்லேருந்து ஜேகேவோட ஃப்ரெண்டு தான், டே மச்சான் மச்சான் மச்சான், இந்த வயசில் தான்டா என்ஜாய் பண்ணணும், வாடா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகேவோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுது. ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் திரும்பி போட்டு, ஐயோ இம்சை வந்துருச்சுடா அப்படின்னு ஜேகே தான் தலை மேலே கையை வச்சுட்டு அப்படியே சேரில் போய் உட்காராரு. ஐயோ கடவுளே, இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவ வேற ஒருத்தி அப்படின்னு ஜேகே அவ்வளோ கவுண்டாக இருக்காரு. இப்போ அங்கே ரோசி தான் ஜேகே அப்படின்னு சொல்ல. ஓ கூல் டவுன் ஜேகே, கூல் டவுன். என்ன வேணும் ரோசி? எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கா? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னா உனக்கு தெரியும்ல. அதுவா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதுதான் வந்தேன். ஏன் தப்பா ஜேகே? வலிஞ்சு கொலையாத, எனக்கு இது சுத்தமாக புரியலை. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, சரியா? உன்னைய மேரேஜ் பண்ணுவேன்னு மட்டும் கனவுல கூட எதிர்பார்க்காத. ஜேகே அப்படிலாம் சொல்லாத. நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். உன் கூடத்தான் நான் லைஃப் லாங் ஃபுல்லாக வாழுவேன். இது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உன் அப்பாவே உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி என்னையே தானே அலைன்ஸ் பார்த்தாங்க, ஃபிக்ஸ் கூட பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன ஜேகே அப்படின்னு அந்த பொண்ணு தான் அப்படியே வளைஞ்சு கொழிஞ்சு ஜேகே கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், ஐயோ டென்ஷன் கிளப்பாத ரோசி, இங்கேருந்து போயிடு, ஆல்ரெடி இங்கே ஹைப்பாக டென்ஷனில் இருக்கேன், சப்ப நிறைஞ்சிட போகிறேன் அப்படின்னு ஜேகே தான் டென்ஷன் ஆக. இப்போ ரோசி தான், உன்னை கூல் டவுன் படுத்த வேணா ஒன்று தரவா? மரியாதையாக கிளம்பு அப்படின்னு ஜேகேரா ரொம்ப டென்ஷனில் கத்திகிட்ருக்கா. இப்போ அந்த பொண்ணு சரி பரவாயில்ல, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கன்னத்தில் அப்படின்னு கொடுத்துட்டு போக. இப்போ ஜேகே தான், என்னடி பண்ணுறா அப்படின்னு ஜேகே அங்கேருந்து காத்தா. பாய் பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புது. இப்போ ஜேகே தான், ஐயோ முடியல, எனக்குன்னேன்னு வருவாங்கடா, என்னைனேன்னு வருவாங்க அப்படின்னு ஜேகே தான் அங்கேருந்து புலம்பிட்டு, ஓ காட், இங்கே இடையிற ப்ரெஷருக்கு குடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதை எடுக்கிறாரு. அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாரு. 1 கிளாஸு 2 கிளாஸு அப்படியே 10 கிளாஸ் ஆகுது, 10 அப்படியே 20 ஆகுது. இப்போ அங்கே இருக்க வெயிட்ரஸ் தான், சார் 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 போதும் சார், இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல. வாய மூடு. இங்கே நீ சர்வ் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்க?
சர்வ் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கணும் சரியா? இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஓகே அப்படின்னு சொல்ல சரி சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஜேகே தான் ஒன்று விடாமல் அப்படி குடிச்சிட்டு அப்படி வளர்றாரு. ஐ வாண்ட் 1 more glass அப்படின்னு சொல்ல சார் கொடுடா அப்படின்னு சொல்ல அந்த வெயிட்ரஸும் கொடுக்குறாரு. வா இருக்கிற இந்த டென்ஷனுக்கு இதை அடிச்சு நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு போதையில் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அவரால் சரியாக நிற்க கூட முடியல. கண்ணெல்லாம் அப்படியே மங்கலாகுது. இப்போ ஜெய்தான் என்னடா சரகுது சை கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கண்ணை தேய்ச்சி பார்க்குறாரு. அங்கே அவருக்கு தெரியல, அவ்வளோ மங்கலாக இருக்குது. விஜய்தான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கொஞ்சம் தடு மாதிரி எந்திரிச்சு அப்படியே போய் வாஷ் பேஷனில் போய் முகத்தை கழுவுறாரு. அப்போ கூட அவருக்கு அந்த போதை தெரியலை. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வராரு. ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் ஜூஸ் கூட்டியிருக்கும் போல். இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு அம்மா என்னம்மா ஸ்ட்ரக்சரு பா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நான் என் வாழ்நாளாக பார்த்ததே இல்லையே. பா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஜேகே தான் அவருக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்படியே டேவை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக டேவை திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கா. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு ஷர்ட்டை பிடிச்ச நினச்சிட்ருக்கீங்க? அது என் ஷர்ட்டில் ஜூஸ் கொட்டிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகே அப்படியே கிட்ட வர. இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்க? தெரியாதா, கிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தான் என்ன பண்ணுறீங்க, என்னை விட, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விடுங்க அப்படின்னு தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் என் பேரா ஜேகே சாங்ஜாங்கோக். என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்னை விடுங்க ஜேக், என்னை விடுங்க ஜேக் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. விட்டுறணுமா, விட்டுட்டா ஜேகே நீங்கள் தப்பாக மீனிங் புரிஞ்சுக்காதீங்க, என்னை விடுங்க சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்ல என்ன பேசுகிறீங்க, என்னை விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் புஷ் பண்ணுறாரு. ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து தப்பிக்க பார்க்க ஜேகே விடாமல் டேவை அப்படியே இழுத்து பிடிக்கிறாரு. இழுத்து பிடிச்சி அப்படியே ஜேகே முன்னாடி நிற்க வைக்க பேபி டால் இன்னைக்கு 1 night உங்களோட தான் அப்படின்னு சொல்கிற. இப்போ டேக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. என்ன சொன்னீங்க ஜேகே, என்னை விடுங்க ஜேகே. ஜேகே தான் ஆமாம் பேபி டால் உன்னோட பேர் என்ன, என்னை விடுங்க ஜேகே, என்னை விடுங்க ஜேகே. நான் உன்னோட பேர் கேட்டேன். அது என்னோட பேர் டே. சரி வாட்டே, என்னை விட்டுங்க ஜேகே, என்னை விட்டுருங்க ஜேகே அப்படின்னு தான் கதறாரு. பட் ஜேகே விடுற மாதிரி தரல. அப்படியே ரூம் புக் பண்ணிட்டு அப்படியே டேவை தரன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. டேவால் எதுவுமே பண்ண முடியல. தான் என்னை விட்டுருங்க ஜேகே, என்னை விட்டுருங்க ஜேகே, என்னை விட்டுருங்க ஜேகே அப்படின்னு அப்படியே புலம்பிகிட்டு இருக்காரா. ஆனால் ஜேகே விடுற மாதிரி தரல. வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்ல அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூடிடுறாரு. ஏன்னா ஜேகேவோட வயசு அவ்வளோ ரகடாக இருக்குது. டேக்கு லைட்டாக பயம் கொடுக்குது. ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போ தான் என்ன ஜேகே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு 1 night உன்னையும் முழுசாக ருசி பார்த்துட்டு அடுத்த வேலையை போய் பார்க்க போகிறேன். என்னது
எ என்ன சொல்கிறீங்க ஜேகே அப்படின்னு தான் அழுதுட்டுருக்கா. ஜேகே தான் டேவோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே 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 என்ன பண்ணுறீங்க? பைட் பண்ணாதீங்க, பைட் பண்ணாதீங்க ஜேகே ஜேகே, பைட் பண்ணாதீங்க, வலிக்குது, வலிக்குது ஜேகே ஜேகே, வலிக்குது ஜேகே ஜேகே, வேணாம் 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 ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஜேகே விடாமல் கிஸ் பண்ணிட்டு அப்படியே பாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவா அப்படியே ரோல் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணவா ஜேகே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே இன்சர்ட் பண்ணா. இப்போ டேவா ஜேகே ஜேகே வலிக்குது அப்படின்னு சொல்ல. வலிக்குதோ வலிக்குதோ நல்லா வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கா. டேக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. ஜேகே 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 என்னை விட்டு ஜேகே 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 என்னை விட்டு விட்டு ஜேகே அப்படின்னு அப்படி கத்திகிட்ருக்காரு. டேக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவருக்கு வெறுக்கிறாரு. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுக்கிறாரு. இப்போ ஜேகே தான் நல்லா இன்சல்ட் பண்ணிட்டா, நல்லா மூவ் பண்ணிட்டா. ஹெவன் ஃபீலிங்டா, என்னவா ஃபீலிங்கு, யாரிடம் இப்படிலாம் ஃபீலிங்கே வந்ததில்ல, என்னம்மா ஃபீல் தர அப்படின்னு சொல்ல. இப்படிட்டே சிக்கி 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 விட்டுரு சிக்கி விட்டுரு சிக்கி அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் விட முடியாது, தான் பண்ணிட்டு தானே இருக்கு, விட என்ன சிக்கி 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 வேணாம் வேணாம் சிக்கி அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே ஃபுல் ஃபோர்ஸோட எல்லாம் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்பட்டே தான் சிக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஃபுல்லாக மவுனிங் சவுண்டாக கேட்குது. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அப்படியே நேக்கடாக படுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறது ஜேகே தான். இந்த வெயிலை யாராவது ஷட் டவுன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. யார் இது என் பக்கத்தில் இப்படி படுத்துருக்கா அப்படின்னு அப்படியே அவரோட அந்த பெட்ஷீட்டையும் எடுத்து பார்க்குறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஷட் அப்படின்னு சொல்ல. இப்போ டேவோ அப்படியே லைட்டாக முழிக்கிறாரு. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவோ ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ டேவோ வேக்கப்பட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்ல. நீ யார்? என் ஞாபகம் இல்லையா? யார் நீ? என்னோட பேர் டே. அது புரியுது நம்மளுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியுது. நீ ஏதோ வேலைக்கெல்லாம் கொடுக்காத. அது சரி நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாமா? என்னது கான்ட்ராக்ட் மேரேஜா? நம்ம என்ன சொல்கிற, என்ன வளர்ற? அதெல்லாம் முடியாது. என்னோடய லைஃப்பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிடுவியே. வேறு என்ன பண்ண சொல்கிறா? ஏன்னா உன் கூட லைஃப் லாங் இருப்பேன்னு நினச்சா வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்னை பார்த்தோன்னே சுத்தமாக எனக்கு பிடிக்கல. என்ன சொல்கிறீங்க? அப்புறம் என்னை யார் மேரேஜ் பண்ணிப்பா? உன்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்க வேணாம். கான்ட்ராக்ட் மேரேஜில் கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் அவனை ஃப்ரீ பேர்டாக விட்டுருவான். அது ஐயோ கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஓகேவா? அது ஜேகே அது அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த இது எடுத்து வைக்கிறாரு. இப்போ இதை பார்த்துட்டு ஜேகே நான் இதில் சைன் போட மாட்டேன். உன்னோட நல்லது தான் சொல்கிறான், சைன் போடு. அது அப்படின்னு சொல்ல. ஜெயினா 1 month கான்ட்ராக்ட். என்ன சார் 1 month? இல்லை சாரி 2 months. என்ன சார் ஜேகே இல்லையாரியா போடுறியா சைனா அப்படின்னு சொல்ல. டேவும் அப்படியே கொஞ்சம் முழிச்சிட்டு
பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறாரு. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ டேக்கும் ஜேகேக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. டேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்போ இப்படியே போனால் கூட யாரும் டேவை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறதா இல்லை. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஜேகே இதை நினச்சிட்டு தான் 2 months வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருப்பாரு. மேரேஜ்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஜேகேக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் டேக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜேகேவை வந்து மாற்றிடலாம். ஏன்னா டேக்கு லைட்டாக ஃபீலிங் வந்திருக்கும். அந்த சீன் அப்போ இன்டிமேட் சீன் அப்போயே வந்து டேக்கு லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும். ஜேகேவோட அந்த ப்ரெசன்ஸ், அந்த கம்ஃபோர்ட் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். டே வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு இவனை எப்படியாவது மாற்றி ஆயிடணும், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜு இவனே தீ வச்சு கொளுத்தணும் அப்படின்னு டேவே நினச்சி தான். அதனால தான் அவர் யோசிக்காமல் சிக்னேச்சர் வந்து போட. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு சரி 2 month கான்ட்ராக்ட் வாங்க போகலாம், சரி வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு அப்படியே ஜேகேவோட வீட்டை ரீச் பண்ணேன். ஜேகேவோட வீடை பார்த்தா பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்படி இருக்குது, மாஃபியா லுக்கில். இப்போ இதை பார்த்துட்டு என்னது இது, வீடு என்னோடய வீடு ஏன் இப்படி பிளாக் கலரில் இருக்கு, எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தா அவ்வளோ பாடி கார்ட்ஸ், மெய்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை பேரா, ஆமாம் இத்தனை பேர் இல்லாமையா நான் டாப் 1 பிஸ்னஸ் மேன். என்னது டாப் 1 பிஸ்னஸ் மேனா, உங்கள் ரியல் நேம் என்ன? சியான் ஜங்குக். என்ன நீங்களா? ஆமாம் நான் தான், என்னை கேள்விப்பட்டிருக்க போல. அது ஆமாம், நியூஸ் பேப்பரில் அப்புறம் நிறையா இதில் உங்கள் பேர் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஜேகேன்னு தானே சொல்லுவீங்க? என்னை ஷார்ட்டாக ஜேகேன்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்னஸில் பொறுத்தளவு என்னோடய பேர் சியான் ஜங்குக் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரியும். ஜேகேன்னு சொன்னால் தெரியாது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் உத்து பார்க்குறாரு. அது அவ்வளோ பெரிய வீடு. டே தான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே பெட்லாம் பார்த்துட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கார். அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்க. இப்போ கரெக்டாக ஜேகே போதையில் வராரு. பேபிடா கதவை தர அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் என்ன மறுபடியுமா அப்படின்னு டே வந்து பயப்படுறாரு. டே வந்து திறக்கிறாரு. சொல்ல ஜேகே பேபி டால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு டேவை அப்படியே செவுத்தோடு லாக் பண்ணிட்டு அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ டே தான் ஜேகே அப்படின்னு மாமா பண்ணிட்டுருக்காரா. இப்போ ஜேகே தான் டேவை லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜேகே டேவோட ஷர்ட்டை ஃபுல்லாக ஊற்றுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ சடனாக ஜேகேக்கு என்னாச்சுன்னு தெரில. அப்படியே அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே டேவை ஒரு மாதிரியா பார்த்துட்டு லவ் யூ டே, லவ் யூ அப்படின்னு சொல்ல. டேக்கு சரியான ஷாக்கு. என்ன லவ் பண்ணுறாரா அப்படின்னு சரியான ஷாக்கு. பட் டேவால் நம்பவே முடியல. நம்ம ஏதாவது கனவு காண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்துட்ருக்கா. லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மயங்கிடுறாரு. இதெல்லாம் டே வந்து பார்த்துட்டு இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவர் என்ன மாதிரி டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு. எப்படியோ கொஞ்சம் நைட் வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேட்குதா இருந்துச்சு. குட் மார்னிங் ஜே அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஜேகே அப்படின்னு சொல்ல.
சொல்லுட்டே அப்படின்னு சொல்ல, ஜேகே சொல்லுடா. என்ன? அதான் ராத்திரியே சொல்லிட்டாளா? அ, என்ன சொன்னா? லவ் யூ லவ் யூ டே. ஜேகே, ஏதாவது ட்ரிங்க்ஸ் போதையில் சொல்லிகிட்டு இருக்கியா, இல்லை உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கியா? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். லவ் யூ. அந்த கான்ட்ராக்டை தீய வச்சு இன்னைக்கு கொளுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு ஜேகே. இதை பார்த்துட்டு டேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஐயோ, நல்ல வீட்டுக்கு கான்ட்ராக்டை இவரே வந்து நெருப்பை வச்சு கொளுத்திட்டார். பரவாயில்ல, 1.5 மாதத்துலேயே எனக்கு இவர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு அப்படி ஜேகேவை பார்க்க, ஜேகேவும் டேவை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக லீட் ஆகுது. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.